வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 27th ஜான்வரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் கூட இந்தியா வந்து அப்படி தட்டி தூக்கி இருக்குது. செம டீல் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட் அதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுது. யூரோப்பியன் யூனியன் கூட வந்து நாம் வந்து டீல் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து ப்ளூம்பர்க்கில் ஹெட்லைன் வந்துருக்குது. ஸோ இந்த நியூஸை பார்த்துட்டு யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ராஸ் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதுக்கு வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ண போறாரா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா அவருக்கு வந்து செம காண்டில் இருக்க போறாரு. எப்படி நீ வந்து யூரோப்பியன் யூனியன் கூட வந்து ட்ரேட் டீல் பண்ணலாம்? ஆக்சுவலாக வந்து கனடா வந்து சைனா கூட ட்ரேட் டீல் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அது கூட பண்ணீங்க அப்படின்னா 100% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கனடாவை. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு நாட்டையுமே வந்து எச்சரிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப வந்து இந்தியா வந்து யூரோப்பியன் யூனியன் கூட அப்படியே டீல் வந்து தட்டி தூக்கி இருக்கிறாங்க. இந்த டீல் என்ன விவரம் அப்புறம் பார்க்கணும். இதனால வந்து தமிழ்நாட்டுக்கு யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டி வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆயிடுச்சா? அதான் நாளைக்கு வந்து நியூ எக்ஸ்பிரி, பிப்ரவரி மந்தோடைய நியூ எக்ஸ்பிரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ரைட். அதாவது ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம இந்தியாவை சீண்டும் போது எல்லாமே வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள்ல நல்ல ரியாக்ட் பண்றோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த புஷ்பா படத்துல அல்லு அர்ஜுன் ஒரு தடவை வந்துட்டு மறுபடியும் போயிட்டு ரிட்டர்ன் வந்தா அப்படின்னா சம்பவம் வந்து பெருசா பண்றாருன்னு அர்த்தம். அதுல வந்து ஒரு சீன்ல வந்து வில்லன் கேரக்டரா நடிச்ச அவரே சொல்லியிருப்பாரு, டே அவன் போயிட்டு வந்தானா மறுபடியும் பெருசா எதாவது பண்ணிட்டு வாண்டா அப்படின்னு சொல்லுவா. அப்படி அது மாதிரிதான் நம்ம இந்தியா கூட வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ஏதாவது சீன்றனாரு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ரியாக்ஷன் வந்து அதிகமா இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு பார்த்தீங்களா? அதாவது ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து அடிஷனல் 25% டேரிஃப் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லயே வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் நாம வந்து இன்வைட் பண்ணோம். அவரு இந்தியாவுக்கு வந்துட்டு போனாரு. அதுக்கடுத்தா வந்து சைனா கூட நீங்க வந்து டீல் பண்ணா 10% டேரிஃப் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எஸ்சிஓ சம்மிட்டுக்கு போயிட்டு சைனாவுடைய பிரசிடென்ட்டை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வந்தாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் வந்து இப்போ ரீசெண்டா 500% டேரிஃப் நீங்க ரஷ்யன் ஆயில் கண்டினியூவா வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படின்னு யூஎஸ் பிரசிடென்ட் சொன்னாரு. நம்ம இந்தியா என்ன பண்ணிருக்கு, யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு மெகா டீல் வந்து சைன் பண்ணிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து யூஎஸ் வந்து என்ன வேணாலும் சொல்லிக்க, நாங்க வந்து பண்றதை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு நாம வந்து ஸ்ட்ரைட் வேல போயிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட யூஎஸ் உடைய ட்ரெஸரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, ரஷ்யன் ஆயில் வந்து இந்தியா வாங்குறது குறைச்சிருச்சு, நாங்கள் வந்து 25% டேரிஃப் வந்து ஸ்லாஷ் பண்ணலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ அதுவும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து அதாவது எஸ்டர்டே யூஎஸ் பிரசிடென்ட் கொரியனுக்கு என்ன ஒரு ஆப் வச்சிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷனலாக வந்து 25% டேரிஃப் எங்க கூட வந்து நீங்க வந்து டேரிஃப் வந்து சீக்கிரமா வந்து ஃபைனல் பண்ணல, அதனால உங்களுக்கு வந்து அடிஷனல் 25% டேரிஃப்னு போட்டுருக்கு. பட் சவுத் கொரியா மார்க்கெட் வந்து இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாது. ஏன்னா சவுத் கொரியா மார்க்கெட் லாஸ்ட் இயர் வந்து வேர்ல்டு மார்க்கெட்லேயே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண மார்க்கெட் எதுன்னா சவுத் கொரியா தான். ஏன்னா 100% ஏறி இருக்குது 2025ல. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் 0.65% டவ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 0.5%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.32% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு 0.85% ஹைல இருந்துச்சு. ஹேங்சங் இண்டெக்ஸ் 1.35% ஹைல இருந்துச்சு. ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து ஃபிளாட்டா க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி அதாவது எல்லாமே எஸ்டர்டே கூட என்னுடைய டெலகிராம்ல ஒரு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம கிஃப்ட் நிஃப்டி 150 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆகுமா, இல்லை 150 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுமா, இல்லை ஒரு 50 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ்ல ஓப்பன் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து கேப் அப்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது அதாவது ஒரு 70 பாயிண்ட்ஸ் கையில தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு கிஃப்ட் நிஃப்டி. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஜஸ்ட் 22-30 பாயிண்ட்ஸ் கையில தான் ஓப்பன் ஆச்சு. 25,085 ஓப்பன் ஆயிட்டு 25,085 வந்து 24,930, அதாவது ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆக கிடையாது.
ப்ரீவியஸ் லோ என்ன அப்படின்னா 24,910 அரௌண்ட். அந்த லோ வந்து பிரேக் பண்ண கிடையாது. அங்கேருந்து வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆச்சு. நியர்லி 25,200க்கு வந்துச்சு. ஓகேங்களா, லோலேருந்து பார்த்தோம்னா 300 பாயிண்ட்ஸ் வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆச்சு. அங்கேருந்து மறுபடியும் 25,000 பிரேக் பண்ணிச்சு. மறுபடியும் 25,175, 25,200 ஃபைனலாக. ஓகேங்களா, இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 320 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 0.39%, 81,857 செட்டில் ஆகுது. நிஃப்டி 126 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 0.51%, 25,175 வந்து செட்டில் ஆகுது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகுது. எஃப்எம்சிஜி, ஆட்டோ, மீடியா அண்ட் கன்சூமர் டியூரபிள்ஸ் இந்த 4 செக்டாரை தவிர மீதி இருக்கிற 9 செக்டாரும் வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு பொறுத்தவரையும் பேங்க் நிஃப்டி நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம மார்க்கெட்டு லாஸ்ட் 30 மினிட்ஸில் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. 3 மணிக்கு கூட வந்து நிஃப்டி வந்து 25,120 அரௌண்டில் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் 3 o'clock மேலே, அதாவது ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கணும்ல, அதனால ஆஃப்டர் 3 o'clock மேலே வந்து நிஃப்டி 25,340 வரையும் போச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஆஃப்டர் 3 o'clock மேலே நியர்லி 400-500 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு பொறுத்தவரையும் பேங்கிங்கில் இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் பேங்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து HDFC பேங்க் தான், செகண்ட் வந்து ICICI பேங்க். ஆனால் இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் வந்து ICICI பேங்க் வந்து பீட் பண்ணிட்டு செகண்ட் பிளேஸுக்கு வந்துருச்சு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி. அதுக்கு அடுத்ததான் வந்து தேர்ட் பிளேஸில் வந்து ICICI பேங்க் இருக்குது. ஃபோர்த் பிளேஸில் கோட்டக் பேங்க் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து கோட்டக் பேங்கை வந்து பீட் பண்ணிட்டு ஃபோர்த் பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டேட் பேங்க் செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு, ஆக்சிஸ் பேங்க் ஃபோர்த் பிளேஸ்க்கு வந்துருச்சு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி. ஏன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ருப்பி வந்து 91.72 வந்து செட்டில் ஆகுது. எஸ்டர்டே வந்து, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 91.94 வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஓகே, இப்போ யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம இந்தியா ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய வேல்யூ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.4 lakh crore இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் மெயினாக வந்து ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் ஃபார்மர்ஸுக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. லைக் மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் கெமிக்கல்ஸுக்கு இப்போ வந்து நோ டேரிஃப். அதே மாதிரி 90% ஆஃப் யூரோப்பியன் யூனியன் சர்ஜிக்கல் டூல்ஸுக்கு நோ டேரிஃப், ஆப்டிக்கலுக்கு நோ டேரிஃப், அதே மாதிரி மிஷினரி அண்ட் பார்மாசூட்டிக்கலுக்கு நோ டேக்ஸ், அதாவது நோ டேரிஃப். அதே மாதிரி காருக்கு வந்து 110% வந்து இப்போ வந்து 30-40% டேரிஃப். ஆஃப்டர் 5 years மேலே 10% டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற காருங்கெல்லாம் வந்து 30% to 40% டேரிஃப் அப்படின்னா ஆடி, BMW, வோல்ஸ்வேகன், அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ், இந்த கார் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து ரொம்பவும் சீப்பாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேரிஃப் வந்து ரெடியூஸ் ஆனதுனால 60-65% டேரிஃப் வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால. ஓகேங்களா, அதுக்கடுத்தா வந்து இந்த டீல்னால நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 12 ஸ்டேட்டுக்கு நல்ல பெனிஃபிட்னு போட்டிருக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கிளாத்து நம்ம ஊரில் வந்து அதிகமாக எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பூர். அந்த திருப்பூரில் வந்து இப்போ வந்து 12% டேரிஃப்லேருந்து நில் டேரிஃபுக்கு போகுது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா கிளாத்துக்குமே வந்து 0 டேரிஃப் யூரோப்பியன் யூனியன். அதே மாதிரி வேலூர் அண்ட் ஆம்பூரில் மெயினாக வந்து இந்த லெதர் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. அங்கே வந்து 17% டேரிஃப்லேருந்து இப்போ வந்து நில் டேரிஃப். அப்படிங்கும்போது இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், அதாவது ஸ்மால் கம்பெனிக்கு எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற மீடியம் கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துருக்குது. ஓகேங்களா, ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மெயினாக மோட்டார் செக்டர்ஸ், டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா, மாருதி எல்லாமே வந்து நியர்லி 3% 5% டவுன் ஆச்சு. என்னன்னா இப்போ ஃபாரின்லேருந்து எல்லா காருமே இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. ரோல்ஸ் ராய்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது, ஆடிலாம் சீப்பாக கிடைக்குது அப்படின்னா நம்ம காரை வந்து அதிகம் லைக் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறனால இவங்க வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆகிற காரும் வந்து நம்ம யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதனுடைய எக்ஸ்போர்ட் வந்து 2.5 times வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்து இருக்குது. அதாவது டியூட்டி ஃப்ரீ இல்லை. ஓகேங்களா, இப்போ ஓவராலாக வந்து பார்க்கும்போது மெரைன் ப்ராடக்ட்டுக்கு 26% டேரிஃப்ல வந்து நில் டேரிஃப், ஃபுட் வியருக்கு 17% வந்து நில் டேரிஃப், கெமிக்கல்ஸுக்கு 12.8% டேரிஃப்ல வந்து நில், டெக்ஸ்டைலுக்கு 12% வந்து நில் டேரிஃப், ரெயில் அண்ட் ஷிப்ஸுக்கு வந்து 7% வந்து நில் டேரிஃப், டாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்க்கு வந்து 4.7% டேரிஃப்ல வந்து நில்.
ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிக்கு 4% டேரிஃப் வந்து நில். ஸோ இதெல்லாமே வந்து யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம இந்தியா வந்து தட்டி தூக்கி இருக்குது இந்த டீலில். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்தா வந்து விஇடிஎல், அதாவது வேதாந்தா வந்து ஹின்சிங் அவங்களுடைய ஸ்டேக் வந்து செல் பண்ணுறாங்க. 1.59% ஸ்டேக் வந்து செல் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 6,70,00,000 ஷேர்ஸ் வந்து செல் பண்ணுறதா வந்து சொல்லிக்கிறாங்க. அதனுடைய ஒர்த்து வந்து 4,800 கோடிக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? அதாவது ஹின்சிங் வந்து இப்போ வந்து ஆல் டைம் கையில் இருக்குது. சில்வர் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கரெக்டாக வந்து வேதாந்தா வந்து நல்லா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனவுடனே 4,800 கோடிக்கு செல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து புரோக்கர்ஸ் வந்து செபி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஜி பிஸ்னஸில் ஒரு நியூஸ் வந்துருக்குது. கோல்டு ப்ரைஸ் $5,110 நியர்லி போயிட்டு இப்போ வந்து $5,075 இருக்குது. இன்னைக்கு மார்னிங் வந்து $5,010 வந்துச்சு. நல்லாவே இறங்குச்சு, $100 இறங்குச்சு. ஆனால் அப்படியே வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி சில்வர் இன்னைக்கு வந்து நியர்லி வந்து $115 $103 வந்துச்சு. 14% டவுன் ஆனது, மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் ஷாங்காயில் இருக்கிற சில்வர் ப்ரைஸ் வந்து $127 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம சில்வர் வந்து பார்த்தோம் அப்படின்னா $105 to $107 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நியர்லி வந்து $15 to $20 பெர் அவுன்ஸுக்கு வந்து அதிகமாக ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நியூஸ் வந்துருக்குது. ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்து வந்து நேச்சுரல் கேஸ் ப்ரைஸ் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆக்சுவலாக இந்த 4 செஷனில் மட்டும் நேச்சுரல் கேஸு 110% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மண்டே ஈவினிங் 7 o'clock யூஎஸ்லேருந்து டியூரபிள் குட்ஸ் ஆர்டர் வருது. டியூஸ்டே வெனஸ்டே பொறுத்தவரையும் ஈவினிங் 4 o'clock இந்தியாவிலேருந்து ஐஐபி டேட்டா வருது. நாளைக்கு நைட்டு வந்து யூஎஸ்ல ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அங்கே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. 3.75% தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க இருக்குது. அது நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 250 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்லாம் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 24,900 பாட்டம் அவுட் ஆன மாதிரி தெரியுது. வெர்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பிப்ரவரி சீரீஸ் வரைய வெரி ஃபர்ஸ்ட் டே. எப்போவுமே வந்து நான் ஆல்ரெடி மெனி வீடியோஸை சொல்லிக்கிறது தான், ஒரு சீரீஸோடைய வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதே தான் வந்து லாஸ்ட்டு 6 to 7 எக்ஸ்பிரியாவே நடந்துட்டு இருக்குது. இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம யூரோப்பியன் யூனியன் கூட வந்து ட்ரேட் டீல் சைன் பண்ணிக்கிறதுனால இது வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அந்த சின்ராஸுக்கு வந்து செம காண்டில் இருக்க போறாரு. ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து திங்க் பண்ணணும். எது ரியாக்ட் பண்ணல அப்படின்னா ஓகே அப்படின்னு நம்ம மார்க்கெட் வந்து மேலே போவோம். இல்லை இவர் ஏதாவது நீங்கள் அங்கே பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டேரிஃப் போடுறேன் அப்படின்ட்டு ஏதாவது பண்ணிட்டாரு அப்படின்னா மறுபடியும் நம்ம மார்க்கெட் வந்து படுத்துக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ரைட். இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது கோல்டுடைய டாலர் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த இது வந்து எப்போ நான் போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த ரேஞ்சில் போட்டிருந்தேன். லாஸ்ட்டு டிசம்பரில் போட்டிருந்தேன். $4,400 மேலே போச்சுன்னா நல்லா போகுங்க அப்படின்னு சொல்லி இந்த லைனை போட்டிருந்தேன். இப்போ ரீசெண்டாக நான் வீடியோவில் கூட $4,600 இருக்கும்போது $5,000 ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து $5,100 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது கரண்ட் லெவல்லேருந்து வருமா இல்லை $5,200 வருமா அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணணும். பட் இங்கேருந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் 4,650 $4,700 வரையும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இது எப்போ வரும் அப்படிங்கிறது தான் தெரியல. எனிவே இது வந்து சப்போர்ட் ஜோன். வந்து $4,600 $4,700. ஏன்னா இது வந்து நான் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிறேன். என்னைக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்னா 27 ஜனவரி அன்னைக்கு இது வந்து நான் நோட் பண்ணி வைக்கிறேன். இது நோட் பண்ணி வச்சா தான் நமக்கு வந்து கிளியராக எப்போ டார்கெட் வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 4,650 to $4,700 கண்டிப்பாக வரணும். அது வந்து $5,100 இங்கேருந்து வருமா இல்லை $5,200 போயிட்டு வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது 1 hour கேண்டில் நிஃப்டியோடையது. அதாவது நிஃப்டியை பொறுத்தவரையும் இன்னைக்கு மார்னிங் என்னுடைய டெலகிராம் சேனல்லையும் போட்டிருந்தேன், என்னுடைய ட்விட்டரில் போட்டிருந்தேன். நிஃப்டியோடைய ட்ரெண்ட் டிசைடர் 24,900 அப்படின்னு போட்டிருந்தேன். நீங்கள் வந்து 24,930 வந்துட்டு பவுன்ஸ் ஆகிருக்குது. அதாவது
டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் வெனஸ்டே வந்துருந்துச்சு, அதாவது ஜனவரி 21 அன்னைக்கு வந்துருந்துச்சு. இப்போ வந்து டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 25,350ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல், ரெண்டாவது வந்து 25,500. ஸோ இது வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,100, 25,000, 24,900. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.